ஃபோன்பேல நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய டிஜிட்டல் கோல்டை எப்படி செல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி செல் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபோன்பே ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அது கோல்ட் அண்ட் சில்வர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மை கோல்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கோல்டு வாங்கி வச்சிருக்கீங்களோ அதோட வேல்யூ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துக்கலாம் எவ்வளவு அமௌண்ட் இருக்குது அப்படின்றது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா செல் கோல்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் இன் ருபீஸ், செல் இன் கிராம்ஸ் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுல ஷோ ஆகும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோல்டு நீங்க செல் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்க ருபீஸ்லயும் என்டர் பண்ணலாம். இல்ல நீங்க கிராம்ஸ்ல என்டர் பண்ண நினைச்சீங்கன்னா செல் இன் கிராம்ஸை கிளிக் பண்ணி கிராம்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணி கீழே செல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல் ஆயிடும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க செல் பண்றப்ப அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு 48 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். 48 ஹவர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிரெடிட் ஆயிடும். ஆனா இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. அதனால உங்களுக்கு அமௌண்ட் வர டிலே ஆனிச்சு அப்படின்னா நீங்க 48 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எவ்வளவு அமௌண்ட் இதெல்லாமே என்டர் பண்ணிட்டு கீழே செல் கொடுத்துருங்க. செல் கொடுத்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் கேட்பாங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு சக்சஸ்ஃபுல்லா செல் ஆயிடும். நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ இப்போ எப்படி போன்பேல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கக்கூடிய டிஜிட்டல் கோல்ட எப்படி செல் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.